ஆனி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் பையன் டாப்பாக வருவான் அப்படின்றது மாதிரி ஆடி போய் ஆவணி போய் புரட்டாசி வந்தால் கிளைமேட் சேஞ்சுனால எல்லாருக்கும் சளி காய்ச்சல் தாங்க வருது. என்னதான் டாக்டர்கிட்ட போய் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த கோல்டு சரியாகிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுதுங்க. ஒரு வாரத்தில் எந்த டேஸ்ட்டும் தெரியாமல் எதுவும் சாப்பிடவும் பிடிக்காம நம்ம படுற கஷ்டம் இருக்குங்களே, அப்பப்பா சொல்ல முடியலைங்க. உங்களுக்கு கோல்டு இருக்கிற இந்த டைமில் காரசாரமாக நல்லா ருசியாக சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த பூண்டு மிளகு சாதத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க, நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நம்ம சேர்த்த பூண்டை கருக விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு கரிஞ்சிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடுங்க. ஸோ கவனமாக பூண்டை வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த டைமில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மதியம் வடித்த சாதம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சுடு சாதம் தான் வேணுன்ற தேவையில்லைங்க. சாதத்தை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதுத்து விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிற இந்த பூண்டு மிளகு சாதம் நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளதுங்க. நம்ம சேர்க்குற இந்த பூண்டு மிளகும் மூக்கடைப்பு, இருமல் இருந்தால் கூட நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. டேஸ்ட்டே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாதம் கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் யாருக்கு எப்போ கோல்டு வந்தாலும் கண்டிப்பாக இந்த சாதத்தை ஒரு வாட்டியாச்சும் சமைச்சு கொடுத்துருவேங்க. இந்த மிளகு சாதத்தை சாப்பிட்றப்போ நமக்கு இருக்கிற கோல்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி உடனே ஒரு ஃபீல் கிடைக்குங்க. உப்பு சேர்த்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பேக்கெட்ஸில் கிடைக்கிற பெப்பர் பவுடரை சேர்க்காமல் வீட்லேயே மிளகை இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பெப்பர் பவுடர் எல்லா சாதத்துலேயும் நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ஈஸியான கார்லிக் பெப்பர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கோல்டும் ஃபீவரும் இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம தாளிக்கிறப்போ ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. சில பேருக்கு ஜீரகம் மென்று சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜீரக பவுடரை கூட சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி சேர்த்துக்கோங்க. கோல்டு ஃபீவர் வந்து கஷ்டப்படுறதுக்கு அதை வராமல் நம்ம எப்படி பத்திரமா இருக்கணுமோ அந்தளவுக்கு பத்திரமா இருந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறப்போ மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மழைக்காலங்களில் வெஜிடபிள்ஸ், மட்டன், சிக்கன் இது மாதிரி சூப்ஸையும் எடுத்துக்கோங்க. எதிர்ப்பு சத்து உள்ள உணவுகளையும் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு கார்லிக் பெப்பர் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ ஷேர் ஆகுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் லைக் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.